ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொடுக்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 12ஆம் திருவசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆண்டவர் நமக்கு தருகிறதெல்லாம் நன்மையானது, அதைத்தான் நமக்கு தருவார். அநேக தேவன் நமக்கு கொடுக்கிறது, எனக்கு இலப்பமானதை கொடுத்துட்டார், எனக்கு குறைவானதை கொடுத்துட்டாரு, எனக்கு நல்லா இல்லதை கொடுத்துட்டாரு, இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில், 1-2 பேர் இல்லை, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் எங்கள் வீட்டுக்காரரு நல்லா இருந்தாருன்னா என் வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும், எனக்கு மட்டும் என் வீட்டுக்காரரு இப்படி அமையாமல் அவர் நான் நினைச்சபடி அமைஞ்சிருந்தாருன்னா என் வாழ்க்கை எவ்வளோ ஆண்டவருக்குள்ள பலப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கர்த்தர் எது தந்தாலும் நன்மையாக தான் தருவார். வீட்டுக்காரர் இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். சில மனைவியெல்லாம் ஒரு முறை ஒரு பாஸ்டர் அவரோட நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், ஏப்பா என் பொண்டாட்டி இருக்கா பாரு அப்படின்னாரு. ஆமாம், நல்லா தானே சமைக்கிறாங்க, நல்லா தானே நமக்கு சாப்பாடெலாம் நல்லா தானே கொடுக்குறேன். அதான்ப்பா, அவளை நான் கல்யாணம் பண்ணி வந்தப்போ நான் கல்யாணம் ஆன புதுசில் பழமண்டியில் பழம் வாங்குவேன். அவளுக்கு பிடிக்கும், பழம் வந்து அவளுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் பழமண்டியில் போய் கூடையில் கூடையாக 1 கூடை 2 கூடை 3 கூடைன்னு ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸு இந்த மாதிரி நான் கூடையில் வாங்குவேன். அப்போது அதை வாங்கிட்டு கொடுப்பேன். இது நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் ட்ரெயினில் வருது, அப்போ கூடையில் தான் வரும். அப்போ அதை கொண்டு வீட்டில் கொடுத்தா பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவா. என்னங்க சூப்பருங்க அப்படின்வா. நான் ஒரு நாள் வாங்கிட்டு கொடுத்துட்டு அடுத்த நாள் நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சு நான் வீட்டுக்கு பார்க்குறேன், கூடை காலியாக இருக்கு. 1 கூடை காலியாக இல்லை, 2 கூடை காலியாக இருக்கு. 1 கூடையில் மட்டும் கொஞ்சம் பணம் இருக்கு. நான் கேட்டேன், யாருக்கு எடுத்து கொடுத்த எல்லா பழத்தையும் அப்படின்னு. அவன் சொன்னான், நான் எப்படிங்க கொடுப்பேன், நேற்று ராத்திரி சாப்பிட ஆரம்பித்தேன், அந்த 1 பழம் சாப்பிட்டு ஆரஞ்சு முடிஞ்சுது, கிரேப்ஸ் முடிஞ்சது, ஆப்பிள் ஒரு 4-5 சாப்பிட்டேன், நைட்டுக்குள்ளே முடிச்சிருவாங்க அப்படின்னு. அவர் பார்த்துருக்காரு, நான் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரல, நல்ல சாப்பாடுறவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்ட்டு. அவர் சொன்னார், ஏய் இது 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிட்றது நான் வாங்கிட்டு வந்தேன், நீ என்னென்னா 1 நாள்லேயே காலி பண்ணிட்டேன், இது என்ன நல்லாவா இருக்குது அப்படின்னா. அந்த அம்மா ரொம்ப வெகுலியா, ஏங்க ஆரஞ்சில் என்ன டேஸ்ட்டு, கிரேப்ஸ் என்ன டேஸ்ட்டு, சாப்பிட அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. அவர் நினச்சாரு, இவைகிட்ட இதுக்கு மேலே பேசுகிற வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அதை பல இடங்களில் சொல்லி காமிச்சிருக்காரு. அவங்களுக்கு அது வெக்கமாக போச்சு சில இடங்கள் அவர் சொல்லும்போது. ஆனால் அதுதான் அவருக்கு சரியான ஜோடி. கர்த்தர் அவருக்கு தந்த சரியான ஜோடி அதான். சிலர் சொல்கிறாங்க, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அது அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. எது எப்படி இருந்தாலும்
கர்த்தர் கொடுக்கறது நன்மையா தான் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, என் வீட்டில் ஒரு பஜாரி வந்திருக்கான், என் வீட்டுக்காரன் மோசமான நல்லா இருக்கான், கர்த்தர் தந்தது உண்மையா இருக்கும், தந்து ஆசீர்வாதமா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தேசம் தன் பலனை கொடுக்கும். அப்போ ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்தில் இதற்கான பலனை தேசத்துல பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற கணவர், உங்களுக்கு தந்திருக்கிற மனைவி, உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகள், இவர்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவதை நீங்க கண்கூடா காண முடியும். இந்த காலை வேளையில ஆண்டவரை மட்டும் சந்தேகப்படாது. தேவனாகிய கர்த்தரை சந்தேகப்படாம பாருங்க. அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அதுல கர்த்தர் தம்முடைய கிரியைகளை எப்படி விளங்கப்படுகிறார் என்பதை மட்டும் நீங்க கவனித்திருந்து பாருங்க. சிலர் இருப்பா அவ்வளோ அன்பா, அவ்வளோ பாசமா, ஒரு வேலை விட்டா நேர்த்தியா செய்வாங்க. அவங்கள மட்டும் நன்மையா தரல. யாரெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறாரோ, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மையை தான் தருவார். தீமையை ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவர் அனுமதிப்பது. நாமளா தேடி பொறுக்கி எதையாவது போய் எடுத்து இது கர்த்தர் தந்தது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் இல்லை, அது கர்த்தர் தரல, நீ எதுக்கு போய் சொல்ற அப்படின்னு சொல்லிடுவார். சிலர் பாருங்க, இவன் லவ் பண்ணியிருப்பான், அவன் லவ் பண்ணியிருப்பான், ஆனா பத்திரிகையில் அடிக்கிறது என்னமா போடுவாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எங்க வந்துச்சு? பீச்சில் பார்க்கும்போது வந்திருக்கோம், அல்லது பார்க்கில் பார்க்கும்போது வந்திருக்கோம், அல்லது வேலை செய்கிற இடத்துல பார்க்கும்போது வந்திருக்கோம். ஆனால் நம்ம எழுதுறது என்ன தெரியுமா எழுதுறோம்? இது கர்த்தரால் வந்தது. கர்த்தரை தரல. அப்புறம் லவ் பண்ணிட்டு வீட்டுக்கு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயா கோயிலில் போய் தாலியை கட்டிட்டு வீட்டில் வந்து இது கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நகைக்க மாட்டார், நகைப்பார். அவர் கொடுத்தா நன்மையானதை தான் தருவார். அவர் எப்போ கொடுத்தாலும் நன்மையை தான் தருவார், தீமையை தரமாட்டார். நாம தான் அதை தீமையா நினைப்போம். நாம பார்க்குற பார்வை வேற. ஒரு சமயம் ஒரு உலக அழகி, அவதான் அந்த வருஷத்தினுடைய உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப எல்லா சேனல்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வந்து அவள் இடத்துல கேட்குறாங்க, மேடம் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? அவங்க சொன்னாங்க, எனக்கு பயங்கர சந்தோஷம்தான், ஆனால் நாங்கள் என்ன ஆனால் என் அழகு, அதாவது என்னுடைய அழகுல சில கொஞ்சம் ஒன்று ரெண்டு இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா. அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்படியா, என்னெல்லாம் குறைவாக இருந்துச்சு, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல, இதெல்லாம் நல்லா இருந்தா உங்களுக்கு இன்னும் அழகாக இருந்திருக்கும், இந்த மூக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கு எனக்கு, அது கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன மாத்திரத்தில் அந்த உலக அழகின்ற பட்டத்துக்கு அவங்க குறித்திருப்பாங்க எதெல்லாம் வந்து அந்த ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுது அப்படின்னு. என்னால் பல எக்ஸாமினேஷன் நடந்து தான் அவங்க உலக அழகின்னு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதில் அவங்க போட்டிருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, அந்த மூக்கு தான். அதனால தான் உலக அழகி. மூக்கு மட்டும் கம்மியாக இருந்துச்சுன்னா உலக அழகி இவங்களில் வேற ஆள். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற இந்த மூக்கு இருக்குல்ல, இந்த மூக்கு தான் நீங்கள் உலக அழகியாக வருவதற்கே காரணம். இந்த மூக்கு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா நீங்களில் இன்னொரு நாட்டு பேரை சொல்லி அவங்க தான் வந்திருப்பாங்க. இந்த மூக்கில் தான் நீங்கள் அடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம், ஷாக். என்னது, நான் இதில் பிடிக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன், இதில் அதுதான் கர்த்தர் நமக்கு தருகிறதுல நன்மையாக தான் தருவார்.
சிலர் மூஞ்ச போய் பாருங்க, நல்ல மூஞ்சி இருக்கும், நல்ல முகபாவம் நல்லா இருக்கும், நேராக போவாங்க, போயிட்டு அவங்கிட்ட ஃபேஷியல் பண்ணுறான், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு போய் எல்லாம் மேக்கப்லாம் போட்டு மாற்றி கடைசியில் குஷ்ரோகம் பிடிச்ச மாதிரி வந்து நிற்கிறது. சில பாருங்க நல்ல முடி இருக்கும், நல்ல அழகான முடி இருக்கும். யாரோ சொல்லியிருப்பாங்க, ஓ முடி சுருளாக இருக்குமா, நல்லா இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோ. இப்போ அதுக்கு நிறைய காசு, 50,000 1,00,000 நினைக்கிறேன். அப்போ போய் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு வந்துடுறது. கர்த்தர் நமக்கு தர்றது நன்மையாக தரார், கர்த்தர் நமக்கு தர்றது ஆசீர்வாதமாக தரார், கர்த்தர் நமக்கு தர்றது மேன்மையாக தரார். அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிறதுல நன்மை சொல்லி நம்ம நினைச்சா தேசத்துல பெரிய பலனை நாம் அடைய முடியும். புலம்பிட்டே இருந்தோன்னா ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வர. நீங்க புலம்பி பாருங்க, நீங்க புலம்புங்க, ஆண்டவரே எனக்கு தந்த வீட்டுக்காரர், ஐயோ அந்த ஆள் என்ன ஆண்டவர், எனக்கு தந்த மனைவி அவ என்ன ஆண்டவர், எனக்கு தந்த பிள்ளைகள் என்ன ஆண்டவர், எனக்கு நான் வாங்கின கார் என்ன ஆண்டவர், வீடு என்ன ஆண்டவர், இதெல்லாம் நல்லா இல்லப்பா, அது நல்லா இல்லப்பா, நீ தானே பார்த்து வாங்கின, ஆண்டவரத்தில் ஜோமணி வாங்கியிருந்தா எல்லாம் நன்மைதான். நாம நன்மையாய் தருவான்னு நம்ம விசுவாசித்து அதில் நிலைத்திருந்தா அதுவே தேசத்துல பலனை கர்த்தர் கொண்டு வருவார். அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஊற்று காரணராய் மாறிவிடும். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதெல்லாம் நன்மைக்குத்தான் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதில் இந்த காலை வேளையில் சொல்லுங்க, ஏசப்பா நீ தந்திருக்கிற மனைவி, நீ தந்திருக்கிற பிள்ளைகள், நீ தந்திருக்கிற வீட்டுக்காரரு, நீ தந்திருக்கிற எல்லாமே நன்மையா தந்திருக்கிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தேசத்தில் ஒரு பெரிய பலனை நீங்கள் காண்பீர்கள், அனுபவிப்பீர்கள். ஆமென், ஆமென்.